அந்த நிலையைக் கண்டு ரத்னாவலி கதறி அழுதாள். அந்த நேரத்தில் அங்கு வந்தார் திருஞான சம்பந்தர். அழுது கொண்டிருந்த ரத்னாவலியிடம் நடந்ததை கேட்டார். அவளின் துயரத்தைக் கண்டு இறங்கிய அவர் இறைவனை வேண்டினார். அவரின் வேண்டுகோளை ஏற்று சிவபெருமான் அரதனகுப்தனுக்கு மீண்டும் உயிர் அருளினார். அது மட்டுமல்ல, உன் உயிரை காப்பாற்றியவளே இவள். எனது சன்னதியில் இவளுக்கு தாலி கட்டி உன் மனைவியாக ஏற்றுக்கொண்டு செல் என்று அருள்வாக்கு அளித்தார். அந்த வன்னிமரம், சிவலிங்கம், கிணறு மூன்றையும் சாட்சியாக வைத்து அரதனகுப்தன் ரத்னாவலியை திருமணம் செய்து கொண்டான். இருவரும் மதுரை வந்தபோது முதல் மனைவி அதிர்ச்சியடைந்தாள். நடந்ததை முழுமையாக கூறினாலும் அவள் நம்ப மறுத்தாள். இந்த விவகாரம் அரசனின் சபைக்கு சென்றது. திருமணம் நடந்ததற்கு யார் சாட்சி என்று கேட்கப்பட்டது. மனித சாட்சி யாரும் இல்லை. அங்கே இருந்த சிவலிங்கம், வன்னிமரம், கிணறுதான் சாட்சி என்றாள் ரத்னாவலி. அதை கேட்ட சபை முழுவதும் சிரித்தது. அந்த சிவலிங்கம் இங்கே வந்து சாட்சி சொல்லுமா என்று கேலி செய்தாள் முதல் மனைவி. அவமானத்தால் துடித்த ரத்னாவலி, ஈசனே, என் நியாயத்தை நிரூபிக்க யார் வருவார்கள் என்று உருக்கமாக வேண்டினாள். அந்த நேரத்தில் நாங்கள் சாட்சி என்ற ஒலி கேட்டது. அனைவரும் திரும்பி பார்த்தனர். அங்கே சிவலிங்கமும் வன்னிமரமும் கிணறும் காட்சி தந்தன. அப்போது இறைவன் அருள் காட்சி அளித்து, இவர்கள் திருமணம் செய்தது உண்மை. இவர்கள் திருமணத்திற்கு சாட்சியாக இருந்த இந்த மூன்றும் இனி எனது சன்னதியில் ஈசான்ய மூலையில் சாட்சியாக நிலைத்திருக்கும் என்று அருளினார். இந்த திருவிளையாடல் நடந்ததற்கான சாட்சியாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உள்ள சுந்தரேஸ்வரர் சன்னதியின் வெளிப்பிரகாரத்தில் வன்னிமரம், சிவலிங்கம், கிணறு ஆகியவை இன்றும் உள்ளன. மேலும் திரும்புரம்பயத்தில் உள்ள சிவன் திரும்புரம்பயம் ஸ்ரீ சாட்சிநாத சுவாமி கோவில் என்ற திருப்பெயரால் அழைக்கப்படுகிறார்.